ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வேற மாதிரி ஒரு இடங்க. ஊட்டியிலேயே நான் பார்த்ததுல ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்னா இதான். நிறைய பேர் இந்த ஃபேமஸான பல இடங்கள் இருக்குது, இந்த டால்ஃபின் நோஸு, லேம்ஸ் ராக்கு, தொட்டபெட்டா பீக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ ஃபேமஸான இடங்கள் இருந்தாலும் இதெல்லாமே நானும் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு வியூ அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக நாம் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஒரு வில்லேஜ் வழியாக போய் தான் கடைசி நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக நானுமே எதிர்பார்க்கலை, சுத்தமாக எதிர்பார்க்கலை. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட், நாங்கள் போன பிளான் வேறு, அங்கே வந்து ஃப்ளாப் ஆனதுனால வர்ற வழியில் ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த இடத்துக்கு வந்தோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆன ஒரு இடம்னா அது இதுதான். சோலூர் வியூ பாயிண்ட்டு கிட்டத்தட்ட எங்கே இருக்குன்னா, பைன் ஃபாரஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்லேருந்து அந்த அதனுடைய ஸ்ட்ரைட் ரூட்டு தான். அங்கே போனீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் மேலே போகணும். ஸோ இதோடைய டெமோ தான். நம்ம வந்ததுலேருந்து ரைட் சைடு போனால் ஒரு சின்ன ஒரு டெமோ இதுதான். இது மெயின் ஸ்பாட் இதை விட்டக்கும் வேறு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மலையோட அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டுமே பக்காவாக தெரியும். நம்ம போகக்கூடியது அங்கே அந்த லெஃப்ட் சைடு அங்கே இருக்கக்கூடிய அந்த எட்ஜுக்கு தான் போக போகிறோம். இது இதனுடைய டெமோ ஒரு வியூ தான். டெமோ வியூவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதையும் தாண்டி கீழே இங்கே ஒரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க, அதையும் தாண்டி அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் அங்கே நடக்க வேண்டியது வரும். ஃபுல்லுமே வியூ தான். இதனுடைய ஒரு டெமோவே உங்களுக்கு நாங்கள் காட்டுற அந்த ஒட்டுமொத்த மலையுமே, இது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மலையுமே தெரியுது. அப்போ அந்த மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு போனால் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நாங்கள் உங்களுக்கு அங்கே ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கோம். நடந்து தான் போனோம், இங்கேயே வச்சுட்டு பைக் வச்சுட்டு நடந்து தான் போனோம். அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இதுதான் நம்ம அந்த நடக்கக்கூடிய அந்த ஒரு பாதை. வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு நடக்கணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இது இன்னுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். வெறும் யங்ஸ்டர்ஸும் இந்த மாதிரிப்பட்ட கேங்ஸ் மட்டும்தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய சில 1-2 தெரிஞ்ச ஃபேமிலிஸ் வராங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பைன் ஃபாரஸ்ட் போவாங்க. பைன் ஃபாரஸ்ட் போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அந்த ஒரு மெயின் ஜங்ஷன்லேருந்து ஊருக்குள்ளாடியே ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். மெயின் ஜங்ஷனும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் பைன் ஃபாரஸ்ட்லேருந்து. கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் இந்த தொட்டபெட்டா பீக்கு, அது லேம்ஸ் ராக்கு, டால்ஃபின் ஹவுஸ்னு எக்கச்சக்க வியூ பாயிண்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாமே அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு இடம் தான் இது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பரான ஒரு வியூ. ஆனால் மலைகளின் வியூ, ஊட்டிக்கு உள்ள அந்த டீ எஸ்டேட் வியூவோ அந்த மாதிரி வியூ இருக்காது. ஒட்டுமொத்த மலையோட ஒரு வியூ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வரும்போது கூட நமக்கு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோன்ற ஒரு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. நார்மலாக ஒரு ஊர் சைடு தான் வந்திருந்தோம். ஊர் சைடு வந்து கரெக்டாக அந்த ஊர் முடிகிறதுமே இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. என்ன இங்கே உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இருட்டுனதுக்கப்புறம் எல்லாம் வர்றதுன்றது ரொம்பவே சேஃப்டிக்கான பிரச்சனை. இங்கே நீங்கள் இந்த பாதையை தவிர இந்த பக்கம் லெஃப்ட்டு அல்லது ரைட்டு நீங்கள் நடந்து போய் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கீழே தான். கீழே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கீழே ஊரோ இல்லை எந்த ஒரு ஸ்டெப்புமே எதுவுமே கிடையாது. 2 சைடுமே நீங்கள் ஸ்லிப் ஆனீங்க அப்படின்னா கீழே தான், டைரெக்டாக கீழே. கொஞ்சம் இடம் ஓகே, இந்த ஸ்டார்டிங் இடங்கள் ஓகே, போக போக வந்து ரிஸ்கியான ஒரு இடம் தான். அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இந்த டவர் வரைக்கும் ஓகே. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டவர் வச்சுருக்காங்க, வாட்ச் டவரு. அந்த வாட்ச் டவர் வரைக்குமே ஓகே தான். நீங்கள் இவ்வளோ இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் அந்த வாட்ச் டவர் காட்டி கொடுத்துடலாம். அதையும் தாண்டி கீழே இன்னொரு வியூ இருக்குது. அந்த வியூக்கு நீங்கள் நடந்து போனோம் அப்படின்னா, அந்த எட்ஜுக்கும் போனோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டிக்கான பிரச்சனை இருக்குது. அந்த ஃபேமிலி சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வரதுன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கியானதான். குழந்தைகளை எப்போவுமே பிடிச்சிருக்கணும். வந்திருந்தாங்க, நாங்கள் வரும்போதே குழந்தைகள் இருந்திருந்து எப்போவுமே அந்த குழந்தைங்கள பிடிச்சி தான் வச்சுருந்தாங்க அது இதுக்கு கீழே. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த இதை பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோடநாடு, தொட்டபெட்டா இதை பண்ணின மாதிரி பண்ணிடுவாங்க. நார்மலாக அங்கேயுமே அழகான வியூ பாயிண்ட் அழகானதாக இருந்துச்சு. இவங்க இந்த டூரிஸ்ட்டுக்கு வேண்டியுமே சுற்றியுமே ஃபென்சிங் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய ஒரு இது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். வியூ வந்து நிறைய இடத்துல உள்ளதை வந்து இது பண்ணிடுவாங்க. இந்த இது கூட தொட்டபெட்டா பீக்கு கூட கீழே போகிற நிறைய இடங்களை வந்து ஃபென்சிங் போட்டு அடைச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு கீழே போனீங்கன்னா இன்னுமே வியூ இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. இங்கே இந்த வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா உங்களுக்கான அந்த ரியல் வியூ இருக்குமே தவிர அந்த ரியல் ஒரு ஃபீல் வராது. ஒரு கம்மியான ஒரு வியூ தான் தெரியும். இதுக்கு கீழே நீங்கள் போனால் மட்டும்தான் ஒரு வேறு லெவல் வியூ தெரியும்.
கண்டிப்பாக இவங்க ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த வாட்ச் டவரோட ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கீழே ரிஸ்க் அதிகம். 2 மலைக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து வாட்ச் டவர்லேருந்து பார்க்கக்கூடிய வியூ. இதுவுமே ஒரு டெமோ வியூ தான். நம்ம கீழே வந்து வேறு மாதிரி வியூ தான் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பாருங்கள். நம்ம போகிறது அந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய மொத்த வியூவுமே நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம போகிறது ஒரு மலையோட ஒரு டிப்புக்கு தான் நம்ம போகிறோம். அந்த டிப்பு வரைக்கும் நம்மளால் போக முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம கண்டிப்பாக கீழே தான். அதனால் இங்கே தான் போக போகிறோம். அங்கே இருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு, அந்த டிப்புக்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால் வாங்க, எங்கள் கூடயே வந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. அப்படியே நம்ம அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் நம்மளுடைய பயணத்தை வந்து தொடருவோம். கீழே போனோம். ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்லோப்பான இடம் தான். போகிற இடம் ஓரளவுக்கு சேஃபு தான். நம்ம வந்து லைட்டாக கால் தான் ஸ்லிப் ஆகும், மேலே கீழெல்லாம் உருண்டெல்லாம் போக மாட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ரோடு தான். நீங்கள் அப்படியே எல்லாருமே நடந்தே பாதையை உருவாக்கிட்டாங்க. அப்படியே நடந்து கீழே போனோம். கொஞ்சம் தூரம், ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து ஃபுல்லும் ஸ்பீடாக போனால் சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் நம்ம அப்படியே அந்தந்த இடங்களை பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். என்னென்னா இங்கே வந்து மிஸ்ட் இல்லாத டைமில் வரணும். இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்ட் இல்லாமல் தான் வரணும். ஈவினிங் டைமெல்லாம் வந்தால் மிஸ்ட்டு வந்துடும். மிஸ்ட் வந்தால் உங்களுக்கு வியூ கிடைக்காது. ஆனால் ஃபோட்டோவுக்கும் நல்லா இருக்கும். ஊட்டியில் இருக்கிறோம், ஒரு புகை மூட்டத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு தெரியுமே ஒழிய உங்களுக்கு அந்த வியூன்றது தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வியூ டோட்டலாகவே தெரியுது. அந்த சைடு மலைகள், அங்கே ஏதோ ஒரு ஊர் மட்டும்தான் இருக்குது. இந்த மலையுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது ஒரு சைடு மலை. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் எல்லாமே ஒரே ஸ்லோப்பாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக நிறைய இடங்கள்லாம் வந்து மேடு, பள்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பாறைகள் இருக்கும் வித்தியாசமாக. ஆனால் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே மலை இப்படி ஸ்லோப்பாக ஏறி இறங்குன மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட போய் போக போக தான் அது வந்து ஒவ்வொரு இடமுமே, அந்த மலைகள்லையுமே ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது அந்த நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு மலை, அங்கெல்லாம் நமக்கு போக முடியாது. அது வேற ஒரு இது. டோட்டலாக இந்த பக்கம் ஃபுல்லுமே வேறு மாதிரி. ஆனால் நீங்கள் வியூ வந்து கண்டிப்பாக ஊட்டி வியூ இருக்காது. இங்கே அதே மாதிரி ஒரு மரம், அந்த மரம் இருந்துச்சு தனியாக. அதுலேருந்து சும்மா ஒரு வீடியோ அப்படியே எடுத்தோம். இது நீங்கள் ஏதோ சில படங்களெல்லாம் பற்றிட்டு எரியிற மாதிரியெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கேமரா ஆங்கிள் வச்சு எடுத்தால் அதுவுமே அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுமே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த இடத்துலையுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு அடுத்த பயணத்தை தொடங்கினோம். 10 நிமிஷம் தான். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு இடமுமே நின்று பார்த்து அப்படி போனோம். ஏன்னா டைம் ரொம்பவே இருந்துச்சு. நாங்கள் ஒரு மதியம் டைமில் தான் வந்திருந்தோம். அதனால் டைமு நிறையவே இருந்துச்சு. அதனால் ஸ்லோவாக அப்படியே போயிட்டே தான் இருந்தோம். இதுதான் அந்த வழி, சின்ன வழி. ஏதோ தண்ணி போகிற ஓட மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். இதாகிட்டு எல்லாம் நடந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த எட்ஜுக்கு தான் போக போகிறோம். நம்ம எட்ஜுக்கு போகிற 2 சைடுமே பள்ளம்தான். இங்கேயும் பள்ளம், அந்த சைடும் பள்ளம். அதுக்கு சென்டரில் போய் அந்த எட்ஜில் போய் தான் நம்ம அந்த ஃபோட்டோவை எடுக்க போகிறோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப எதுவுமே எதிர்பார்க்காம வந்து அந்த ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஸ்டார்டிங் வியூலேயே நாங்கள் வந்து ரொம்ப இதாகிட்டோம். அப்போ அங்கேவே எப்படி இருக்குன்னா அப்போ அந்த மெயின் வியூ பாயிண்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருந்தோம். கண்டிப்பாக சீக்கிரம் வாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க வந்து ஃபென்சிங் போட்டு அனுப்பணும் அப்படின்னா ரொம்பவே செலவு ஜாஸ்தி. அந்த ரிஸ்க்கு அந்த கவர்மெண்ட் எடுக்கிறதான்றது அது நமக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. ரொம்பவே இது வியூ பாயிண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேலே அந்த டவரோடையே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த 2 சைடுமே ஃபுல்லுமே இது அந்த சென்டருக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்தே அவங்க ஃபென்சிங் போடணும். கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேலேயே இருக்கும். அவங்க ஃபென்சிங் போட்டு இந்த எட்ஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா. இன்னொன்று எட்ஜுக்கு ரொம்ப எட்ஜுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஃபென்சிங் அடிச்சுட்டு இங்கேருந்து பாருங்கன்னு விட்டுருவாங்க. அது வந்து ஒரு நல்ல வியூவாக இருக்காது. அந்த டிப்புக்கு போய் எடுக்கிறது தான் வேறு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லுமே பள்ளம். இந்த லெஃப்ட் சைடு கீழே அந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்லிப் ஆனீங்கன்னா கீழே தான், ஃபுல்லுமே கீழே. எங்கே எதுவுமே இல்லை, வரும் பாறை அப்படியே கீழே போயிருக்கும். இங்கே அந்த குழந்தைங்கள உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து ரொம்ப கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கள் தான். இருன்னு சொன்னால் இருக்கும், அதுங்களுக்கு தெரியும், அதனாலே இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா கையை விட்டுட்டு இங்கே ஓடிச்சுன்னா அவ்வளோதான். 2 சைடு இதுதான் அந்த ஒரு மெயினான சென்ட்ரு. அந்த பக்கம் ஸ்லிப் ஆனாலும் கீழே, இந்த பக்கம் ஸ்லிப் ஆனாலும் கீழே. இதுக்கு கீழே இன்னொரு ஸ்டெப்புமே இருக்குது. அங்கே இறங்கி அந்த டிப்புக்கு தான் போகிறோம். பாருங்கள் நாங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அந்த வியூ அப்படின்னு. இதுதான் அந்த ஒரு நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு வியூ. இங்கே பார்த்த அந்த மலைகள் மொத்தமுமே அப்படியே தெரியும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுதான் அந்த இது. கீழே நம்ம இன்னும் அந்த டிப்புக்கு போகிறோம். அங்கே அந்த டிப்புக்கு போகலாம் இறங்கி. எல்லாமே ரிஸ்கி தான். கண்டிப்பாக யாருமே இந்த மாதிரி அந்த ரிஸ்க்கு பார்த்து போங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓகே.
இதான் அந்த வியூ. இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த வியூவை பாருங்கள். அப்படியே இங்கேருந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கேமராவை விட நேரில் பார்க்குறது. இது அந்த டிப்புக்கு போனது. நிறைய பேர் உட்காந்து எடுப்பாங்க. அதை பாருங்கள், கீழே ஃபுல்லுமே பள்ளம். எவ்வளோ அடினே தெரியாது, அந்த அளவுக்கு உள்ள பள்ளம். இதுதான் அந்த வியூ. கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். நிறைய பேர் இதில் உட்காந்து இருந்து எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படியே காலை நீட்டி போட்டுட்டு தான் இருந்துட்டேன். இது லெஃப்ட் சைடு உள்ளது. ஸ்லிப்பானால் கீழே உருண்டு நேராக போயிட வேண்டியதான். மறக்காமல் இந்த வியூக்கு வந்து பாருங்கள். எட்ஜில் இருந்துட்டு தான் எல்லாருமே எடுப்பாங்க. நாங்கள் எடுத்த அந்த எட்ஜிலேருந்து எடுத்த ஃபோட்டோ, அந்த கல்லோட எட்ஜி. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபோட்டோ வேறு நாங்கள் எடுத்த போடுறோம். இது அந்த அந்த கல்லை எட்ஜில் உட்காந்துட்டு காலை வச்சுட்டு எடுத்த அவ்வளோ ஒரு பிக்கு. இங்கே எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எதுவுமே நாங்கள் நின்றுட்டு எடுத்த அந்த ஓவரால் வியூ அப்படியே தெரியும். இதுதான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. நேரில் கண்டிப்பாக ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் இவ்வளோ தான் கவர் ஆகும். ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அப்படியே நாங்கள் அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்த்துட்டே இருங்க. இன்னுமே நாங்கள் நிறைய வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இதுதான் அந்த வாட்ச் டவர் தான் அங்கே இருக்குது. ரொம்ப தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணால் திரும்பவும் போய் அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோலேயே பாருங்கள். அது எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க. அந்த எட்ஜில் இருக்கிறத இன்னொன்று காற்று வேறு அடிச்சிச்சு. காற்று வேறு நம்மளை இழுத்துட்டு போகும். அதெல்லாம் அப்படியே பார்த்து கிளம்பிட்டோம். அப்படியே பாய் சொல்லிவிட்டு கண்டிப்பாக முடிஞ்சால் இன்னொரு டைம் போவோங்க.